சினிமாவில் வந்து இப்போ போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து என்ஓசி, அதாவது சிம்பு வச்சு வெற்றிமாறன் எடுக்கிற படம் வந்து வடசென்னை சம்மந்தப்பட்ட கதை தான். அதுலேயே வந்து ஒரு இன்னொரு ஆல்டர்னேட்டாக நடக்கிற ஒரு கதை. இதுக்கு வந்து தனுஷ் வந்து என்ஓசி கொடுத்துட்டதாகவும் அதுக்கு வந்து எந்த விதமான பணமும் வாங்கலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நயன்தாரா விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து நயன்தாரா கிட்ட வந்து அந்த ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணதுக்காக காசு கேட்டிருக்காரு. இது எப்படி சார் பார்க்கலாங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். வெற்றிமாறன் தனுஷ் கூட்டணி வந்து வெற்றி கூட்டணி. நீங்க தனுஷ் வந்து இன்னைக்கு திரையுலகத்துல மிகப்பெரிய ஒரு நடிகரா இருக்காருன்னா, எப்படி சிவாஜிக்கு ஒரு பீம் சிங்கோ, எப்படி பிரபுக்கு ஒரு பி வாசோ, அது மாதிரி தனுஷ்க்கு யாருன்னா வெற்றிமாறன் தான். அதை யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா சாதாரண ஒரு ஒளிக்குச்சா மாதிரி ஒருத்தர் இருக்கிறானே, இவன் என்ன நடிகர் அப்படின்னு கேலி பேசுற நேரத்துல அவரை வைத்து பொல்லாதவன்னு சொல்லி ஒரு இட்டு கொடுத்தாரு. அந்த இட்டு பாத்தீங்கன்னா ஒரு தனுஷை வந்து வேற பரிமாணமா காட்சி. அதாவது அவருடைய உடல் உருவ ஒற்றுமைக்கு ஏத்தமான ஒரு கதாபாத்திரத்தை உண்டு பண்ணி அந்த உருவமே 10 பேரை அடிக்கும்ன்றது நம்ப வச்சாரு. அதுதான் சினிமாவோட பெரிய பலம். நரம் மாதிரி இருக்கிறானே, இதே மாதிரிதான் 100 பேர் அதுல அடிப்பார் சுல்லான்ல. ஆனா சுல்லான்ல எல்லாம் சிரிச்சானுங்க. சுல்லா சூடானே அப்படின்லாம் சொல்லுவார், எல்லாம் சிரிச்சாங்க. ஆனா வந்து பொல்லாதவனை பார்த்து எல்லாம் ரசிச்சாங்க. ஏன்னா அந்த கதாபாத்திரம் அந்த மாதிரி வடிவமைக்கப்பட்டது. அப்புறம் தனுஷை மதுரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தாரு. இதுல ஆடுகளத்துல வடசென்னையை வந்து நம்ம இழிவா பார்த்திருக்கிற நேரத்துல வடசென்னை ஆளாவே மாறினாரா இல்லையா? அந்த படம் உண்மைதான். வாழ்வியலை பத்தி பேசுதுல அந்த படத்துல செகண்ட் பார்ட் விரைவில் தொடங்கப்படும் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா தனுஷ் இப்ப என்னன்னா ஹாலிவுட்ல நடிக்கிறாரு, ஹிந்தி படம் நடிக்கிறாரு. இப்ப சொல்லவே நான் 2வது படம் வாத்திக்கு அப்புறம் இப்ப குபேரான்னு தெலுங்கு படமும் நடிக்கிறாரு. ஆல்மோஸ்ட் அவர் வந்து எல்லா இதுலயும் பிஸியா இருக்காரு. இது மட்டும் இல்லாம அவரவே சொந்தமா ராயன் எடுத்து அது வெற்றியும் கொடுத்துட்டாரு. இப்ப இட்லி கடன் ஒன்று வருது, இன்னொரு படம் பூஜை போட்டிருக்காரு. ஸோ அப்ப ஏன்னா படத்தில் நடிக்கிறது ஈஸி, டைரக்ட் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். ஒரு படத்தை நீங்கள் டைரக்ட் பண்ணால் எடிட்லேயும் உட்காரணும், ஒளிப்பதிவுலையும் உட்காரணும், லொக்கேஷனில் உட்காரணும், இசையமைப்பாளரில் உட்காரணும், ஆர்ஆரில் உட்காரணும். ஒரு டைரக்டர் தான் எல்லா இதுலையும் உட்கார முடியும். ஏன்னா அது ரொம்ப கடினமான பணி. அதனால தான் கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லுவாங்க சினிமாவை பொறுத்தவரை. சரிங்களா? அப்போ அவருக்கு அதுக்கு ஏற்ற டைம் கிடைக்கல. இவருக்கு வாடிவாசல் டைம் ஆகுது. இப்போ தானு தயாரிக்க வாடிவாசல் சூர்யா நடிக்கிறார். சூர்யா இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி படத்தில் ஒன்று நடிச்சிட்டு இருக்காரு. சரிங்களா? கருப்பு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கேப்ல ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. வாடிவாசல் பண்ற டைம் அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. இந்த ஸ்கிரிப்டை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே? அந்த ஸ்கிரிப்ட் கரெக்டான ஆள் யாரு? தனுஷ். ஆனா தனுஷ் கிட்ட இப்ப கால்ஷீட் இல்லை. சரி தனுஷே சொல்றாரு சிம்பு வச்சு பண்ணுங்கன்றப்ப சிம்பு வச்சு பண்றாங்க. தனுஷ் தான் சொல்லிதான் சிம்புவே உள்ள கமிட் ஆறாரு. தனுஷ் தான் எல்லாமே வெற்றிமாறன் கொடுக்குறாரு. இப்போ நான் சொன்ன பாருங்க, ஆடுகளம் ஆகட்டும், எந்த படம் ஆகட்டும், வடசென்னை ஆகட்டும், பொல்லாதன் ஆகட்டும், அசுரன் எவ்வளவு பெரிய இட்டு கொடுத்தாங்க. ஒரு பட்டியலின மக்களிடம் தனுஷை கொண்டு போய் சேர்த்த படம் அது அசுரன். இப்படி எல்லாத்துக்கும் தனுஷோட வெற்றிக்கு அவர் இருக்கிறதுனால அதுக்கு பிரதிபலனா அவர் கொடுத்துட்டார். நீங்க இதை கொண்டு போய் நயன்தாராவோட நீங்க பண்ண முடியாது. அது இல்லாமல் தனுஷ் என்ன கொடுத்தாருன்னா அந்த வடசென்னையோடைய அந்த டைட்டில் யூஸ் பண்றதும் அந்த வடசென்னை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களுக்கு மட்டும்தான் அவர் என்ஓசி கொடுத்துருக்காரு. தவிர ஃபுட்டேஜ் எதுனா கொடுத்தாரா? அவர் படத்தை வடசென்னை எதனா எடுத்து வச்சிருந்தது, இதை நீங்க வச்சுக்கோங்க, இது சிம்பு படத்தோட சேர்த்துக்கன்னு ஃபுட்டேஜ் கொடுத்தாரா? ஷூட்டே இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. சரிங்களா? ஆனா நயன்தாரா பிரச்சனை என்னன்னா, நயன்தாரா வந்து 400 ரவுடிதான் படத்துல விக்னேஷ் சிவன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல தனுஷ் ப்ரொடியூசரா இருந்து அவர் செலவு பண்ண ப்ரொடக்ஷன்ல இவர் ஒரு கேமரா போட்டு இவர் ஒரு சில காட்சிகள் எடுக்கிறப்ப தனுஷ் அனுமதிக்கல. அந்த ஃபுட்டேஜை திரும்பி கொடுன்றார். 2வது எந்த ஒரு படத்துல நீங்க ஒரு கிளிப்பிங்ஸ், நீங்க இளையராஜா இது கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காரு. என்னோட பாட்டை நீங்கள் திருப்பி ரிப்பீட் போட்டு ரீமிக்ஸில் போட்டீங்க, என் பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க, எங்கள் இதுக்கு நஷ்டம் கொடுங்க, ஏன் போடுறாங்க? அவங்க அனுமதி வாங்கணும், நன்றி தெரிவிக்கணும், டைட்டில் நன்றி பண்ணணும், அனுமதி வாங்கணும். அந்த மாதிரி 400 ரவுடிதான் படத்தில் தங்கமே ஒன்னத்தான் எண்ணி நானும் போனேன்னு ஒரு பாட்டு வருது பாருங்க. அந்த பாட்டெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்குலாம் ஆகுதுன்னா அது ப்ராப்பராக அனுமதியாக 1 பாரில் நீங்கள் வாங்கணும். நீங்கள் வாங்காமல் அவங்க நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில், அதாவது இவனுடைய பொருளே கிடையாது. அதாவது யார் சொல்கிறேன்னா விக்னேஷ் சிவன் நயன்தாரானுக்கு சொந்தமான ஒரு பொருள் கிடையாது. அடுத்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் இன்னொரு நெட்ஃபிளிக்ஸ்ல போய் நீங்க வித்தீங்கன்னா யார் ஒத்துப்பாங்க? இப்ப நீங்க ஒரு சொந்த படம் நீங்க எடுக்கிற, இப்ப நயன்தாராவும் விக்னேஷும் சேர்ந்து சொந்த படம் எடுக்கிறாங்க. அந்த படத்துல வர ஃபுட்டேஜ் எடுத்துன்னு போயிட்டு நாங்க எங்க கல்யாணத்தோட இது சேர்த்துக்கங்கன்னு சொல்லி நீங்க விற்கிறீங்க, தவறில்லை. ஏன்னா அதுக்கு என்ஓசி நீங்க தான் கொடுக்க போறீங்க. ஆனா நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணுவானா, ஒரு ஃபுட்டேஜை யூஸ் பண்ணானா அந்த ஃபுட்டேஜ் சம்பந்தப்பட்ட யார் ஓனரோ அவன்கிட்ட என்ஓசி கொடுத்தா அவன். யூடியூப்ல நீங்க ஒரு மியூசிக்கை தெரியாம யூஸ் பண்ணிட்டா கூட உங்களுக்கு உடனே பிளாக் பண்ணுவாங்க. பாத்துருக்கீங்களா? கிளைம் கொடுத்துறாங்க. கிளைம் உடனே ஸ்டாப் பண்றாங்களா இல்லையா? ஏன் பண்றாங்க? அடுத்தவனுடைய திறமையை நீங்க திருடக்கூடாது, அடுத்தவனுடைய இசையை நீங்க தொடக்கூடாதுன்னு அது காரணம். அதே மாதிரிதான் இதுவும். நீங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல தனுஷோடைய ஷூட்டிங் வந்து குறிப்பிட்ட டைமை மீறி அதை எடுத்திருக்காங்க, அதுவே அவருக்கு நஷ்டம். அவர் சொன்ன செலவை மீறி அதிகமான செலவு, அதுவும் நஷ்டம். ஆனா படம் ஓடிச்சு. ஆனா தயாரிப்பாளராக தனுஷ் அது நஷ்டம் தான். இருந்தாலும் அவர் ஜெயந்தரா வந்து சக நடிகா இருக்கணும்னு விட்டுட்டாரு. அந்த ஷூட்டிங்ல
சொன்ன டேட்டு தாண்டி ஷூட்டிங் நடந்ததுன்னா இவனுங்க 2 பேர் காதல் பண்ணி நயன்தாரா விக்னேஷ் காதல் பண்ணி சில ஷூட் எடுத்திருக்காங்க. அப்போ இவர் ப்ரொடக்ஷனுக்கு இவர் தான் சம்பளம் கொடுக்குறாரு, ஒளிப்பதிவாளர் சம்பளம் கொடுக்குறாரு, லொக்கேஷன் சம்பளம் கொடுக்குறாரு, செட் இவர் தான் கொடுக்குறாரு. 24 கிராஃப்ட்டுக்கு உண்டான செலவை ஒரு தயாரிப்பாளரை இவர் பண்ணிட்டு இவர் நோகாம வந்து ஒரு ஷூட்டிங் நயன்தாரா வச்சு எடுத்துட்டு போனா எவங்க ஒத்துப்பான்? சரி, அது கூட அவர் என்ன சொல்றாரு, அது நயன்தாரா கேட்டிருக்கணும் என்கிட்ட வந்து இந்த மாதிரி தனுஷ் இந்த பாட்டை நான் எடுத்துக்கிறேன், ரெக்வெஸ்ட் பண்றேன், இந்த மாதிரி நாங்கள் சில ஃபுட்டேஜ்லாம் எடுத்துருக்கோம், இந்த ஃபுட்டேஜ் நாங்கள் சேர்த்துக்கிறோம், இந்த மாதிரி எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அந்த கல்யாணத்தை நாங்கள் வியாபாரமாக்கி கண்ணாடி மாளிகையில் வச்சு நெட்ஃப்ளிக்ஸ் பெரிய அமௌண்ட் 25 கோடி வித்துட்டோம், அதிலையும் காசு பார்த்துட்டோம், இதையும் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோன்னு கேட்டிருந்தால் மேபி தனுஷ் கொடுத்துருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் கேட்காம கொள்ளாம அடுத்தவருடைய பொருளை யூஸ் பண்ணா எல்லாத்துக்கும் கோவம் வரும். அதுதான் அந்த கோவத்தின் வெளிப்பாடு. அப்போ வெற்றிமாறன்றவர் தனுஷுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபட்டவருக்காக தனுஷ்க்கு எவ்வளோ வேணா கொடுக்கணும். இவங்க ஒண்ணுமே இல்லாம தனுஷோடைய பணத்தை வைத்து அந்த ஃபுட்டேஜை வைத்து வியாபாரம் பண்ணி தன்னுடைய பொருளாதாரம் நீங்க உயர்த்துக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. பல்வேறு தகவலை தெரிவிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி.